செய்திகளில் நலம் நாடும் நம்மிடியாவில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது உலக அளவில் பெருவாரியாக வேலையில்லா திண்டாட்டம் உள்ளது. இதுக்கு அங்கங்கே இருக்கும் அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இளைஞர்களும் ஒரு காரணம் தான். ஏன்னா படித்த படிப்புக்கேற்ற வேலை வேணும், பிடிச்ச வேலை தான் வேணும், இந்த வேலை தான் வேணும், அந்த வேலை தான் வேணும்னு சொல்லி உள்நாடுகளையும் வெளிநாடுகளையும் வேலை தேடி காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு சில இளைஞர்கள் கிடைச்ச வேலையை பயன்படுத்தி தன்னைத்தானே கொஞ்சமாக நிறைவேற்றி உயர்ந்த நிலைக்கு வராங்க. அதுலேயும் ஒரு சில இளைஞர்கள் படிப்புக்கும் செய்கிற ஒரு சுய தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சுய தொழிலை கையெடுத்து அதில் தன்னை நிறைவேற்றி முன்னுக்கு வரக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறாங்க. அந்த வகையில் அது மாதிரியான ஒரு இளைஞர்கள் நம்ம சந்திக்கின்றோம். ஐயம்பேட்டையை சேர்ந்த அப்புக்குட்டி இம்ரான். அப்புக்குட்டி இம்ரான்னு இவர் அடையாளப்படுறதை விட சிட்டிசன் இம்ரான் அப்படின்னு சொல்லி தான் பல பேரால் அடையாளப்படுத்தப்படுறாரு. சிட்டிசன்கிறது அவர் செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸ் உடைய நேம். அப்புக்குட்டிங்கிறத விட சிட்டிசனை தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் ரீச் பண்ணியிருக்கிறாரு. அந்த இளைஞர் எப்படி தன்னை மெருகேற்றிக்கிட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க வந்துருக்கோம். சொல்லுங்க மேம், இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில் கோழி கிடைச்சோம். 7 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரையும் கோழி கிடைச்சோம். அதுக்கப்புறம் ஆட்டோ, கேப்ஸ், கார் ரெண்டுமே செஞ்சுருக்கோம். கோழி கடை பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு கடையை திறப்போம். ஃபுல்லாக ஸ்கூலு இந்த டெலிவரி தான், மேக்ஸிமம் டோர் டெலிவரி தான் நமக்கு. ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் ஆண்கள் இல்லாதனால எல்லாமே டெலிவரிக்கு போகணும். பசங்க அதுக்கு ஒரு 3 பேர் ஆளுங்க வேலைக்கு வச்சுருக்கோம். அது மாதிரி காலையில் கடை வேலை முடிஞ்சதுக்கப்புறம் காலையிலேயே ஆட்டோவுக்குலாம் ஆளுங்க லேபர் வருவாங்க. அவங்களாம் வந்ததுக்கப்புறம் ஆட்டோ ஒன்றுனா போய் கொஞ்சமாக சவாரியெல்லாம் போய் ஸ்கூலு எல்லாம் முடிச்சுட்டு வந்துருப்பாங்க. நம்மளும் ஏதாவது ஒரு இதில் ஆள் இல்லைன்னா நம்மளும் இறங்கி ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த சிட்டிசன் அப்படிங்கிற நேம் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? நாங்கள் 2000 இங்கே கடை ஓப்பன் பண்ணது. இதோட 25 வருஷம் ஆகும் கரெக்டாக. நம்ம சிட்டிசனுங்கிறது பேசிக்காக அது வாட்சு, அந்த கோடையில் இந்த மாதிரிலாம் ஃபாரின்லேருந்து நிறைய கால்குலேட்டர் எல்லாம் சிட்டிசன் தான் பேஸ் பண்ணி மேக் பண்ணி வரும். அது ஒன்றா வச்சது. அந்த ரீசெண்டாக அந்த டயத்தில் கூட படமும் வந்துச்சு. ஸோ அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது முக்கியமாக அந்த பேர் அதுக்கு அந்த 2000 ஆகஸ்டில் கடை திறந்துருக்கு. அந்த படம் மேபி அந்த சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கு. இதுவும் இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். நல்லா ரீச் ஆகிடுச்சு. நேம் சிசிசின்னு சிட்டிசன் சிக்கன் சென்டர்னால அந்த மாதிரி சிசின்னு நல்லா ஃபேமஸாக இருக்குது. அது மூலமா அப்படியே இப்போ 2000 இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்த வருஷம்? எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வயசு 10 வயசு. அப்போ நான் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். தகப்பனார் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 வயசில் தான் இருந்தேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்போவே என்ன செய்வேன், கூட போவேன், கடையில் நிற்பேன், டெலிவரி போக சொல்ல டெலிவரி பண்ணுவேன். வேற வந்தாங்கன்னா காசு வாங்கி அப்பாட்ட கொடுக்குறது, பேக் பண்ணி கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் செய்வேன். க்ளீன் பண்ணுறதான் பார்ப்பேன். ஒரு தடவை பார்த்துட்டு 7 மணி நேரம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி கொடுப்பேன். இதெல்லாம் அந்த 10 வயசுலேருந்தே அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஸ்கூல் படிப்புக்கு மத்தியில் உங்கள் தகப்பனார் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க. அப்போ வேறு பிஸ்னஸாக இருந்தாலும் ஃபேன்சி ஸ்டோர் வேறு கடையாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. இது ஒரு ரத்தம் இறைச்சியோட கவுச்சிக்கு மத்தியில் நீங்கள் இந்த வேலை செய்வீங்க. அப்போ உங்களுக்கு எதுவும் இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு தான். அதுக்கப்புறம் அந்த தான் ஒன்றும் தெரியாது. போக போக பழகிடுச்சு. அப்புறம் பசங்கள்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. சிட்டிசன் கோழி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. போக போக அந்த பேர் ஃபஸ்ட்டு பிடிக்கல சொல்லும் போது, போக போக அப்படி சொன்னால் தான் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கீங்க? நான் பிகாம் முடிச்சேன். 2011 ஸ்கூல்லேயும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஸ்கூல் லெவலில் அந்த அளவுக்கு ரொம்ப படிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படியே ஆவரேஜாக தான் போயிட்டு இருக்கேன். ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் நல்லா நம்மளை விட எல்லாமே தமிழ் மீடியம் பசங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் படித்த குரூப்பில் நான் ஒரு அரியர் கூட வைக்கல. 10th ரேங்க் அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க அன்னை காலேஜில் படிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நேராகவே வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? வேலை இல்லை, காலேஜ் படிச்சிருக்கும் போதே லீவில் அப்பவும் வாரம் 2 நாள் லீவ் கிடைக்கும். அப்பவும் கடையில் இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் இப்படின்னு எப்போ எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் கடையில் தான் நிற்கிறது. காலையில் ஃபாதர் கடை கோழி கடை வச்சுருந்தாங்க. ஈவினிங்கில் அப்போ முறுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சூப்பு முறுக்கு எல்லாம் அதுலேயும் போய் நிற்போம். அதே போய் நின்று அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறது.
இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வேறு வேலை எதுவும் தேடினீங்களா இல்லை முடிச்சுட்டு இங்கே நேரம் வந்துடலாம்? காலேஜ் முடித்த கையோட மறு மாதமே என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஆர்வத்தில் நான் சென்னைக்கு போயிட்டேன். அக்கௌண்ட்ஸ் நல்லா போடுவேன் நான். அது மூலயமா அங்கே ஒரு கைலி கம்பெனி இருக்குது மண்ணடியில், அங்கே போய் அக்கௌண்ட்ஸ் பார்த்தேன். அங்கே அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது பேசிக் சம்பளமே 2000 ரூபா தான் கொடுத்தாங்க ஒரு மாதத்துக்கு. இடம் சாப்பாடு கொடுத்து 2000 ரூபா தான் கொடுத்தாங்க. அப்போவே எங்கள் ஃபாதர் இங்கே கடை வச்சுருக்கும்போது இந்த ஆஃப் டே ஒர்க்குக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா கொடுத்தாங்க. அப்போவே 6000 ரூபா எங்கள் ஃபாதரே வெளியாள் கொடுத்து இது பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சொன்ன ஒரு தடவை 2000 ரூபா தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, படிச்சுட்டு ஒரு நாள் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் கூட 6000 ரூபா கொடுக்குறீங்க, ஆனால் இவங்க 2000 ரூபா தான் எனக்கு வேலைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லுவோம். நீ ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வந்துரு, நம்ம பார்த்துக்கலாம், இதே கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஊக்குவிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ட்ரை பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் வேணாம், நம்ம ஊர்லேயே போய் நம்ம பாப்புடைய ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம், நடக்கிறது நடக்கட்டும்னு வந்து இறங்குனதுதாங்க. ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து தொன்று தொட்டு அதாவது உங்கள் தகப்பனாக ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த தொன்று தொட்டு உங்கள்கிட்ட வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த மோட்டார் லைன் எப்படி பண்ணுறீங்க இந்த கேப்ஸில்? அதான் சொல்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு கடையிலேயே இருந்துட்டு காலேஜ் முடிச்சு ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்தில் மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஸோ இன்கம் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது. நமக்கும் அடுத்த வாண்டட் பிகம் இன்ட்ரெஸ்ட் பிகம் மணின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அடுத்த வாண்டட் தேவைப்படுது. சரி நம்ம என்ன செய்வோம், அடுத்து ஏதாவது செய்யணும், பார்ட் டைமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சிக்கன் செய்யணும்ல, அந்த சிக்கனையே பக்கோடா மாதிரி போடலாமா, சூப்பு செய்யலாம், திருப்பி சூப்பு ஆரம்பிக்கலாமா எல்லாம் கேட்குறேன் ஃபாதர்கிட்ட. அவங்க வேணாம், இதையே கொஞ்சம் பார்ப்போம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் கண்டிஷனாக இருக்குது, சரி கொஞ்சம் பார்த்துக்குவோம் அப்படின்றது தான். சரி அப்போ நம்ம ஃபாதரை ஹெல்ப் கூப்பிடாம நம்மளால் முடிஞ்சு சிங்கிளாக எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணும்போது நம்ம சும்மா ஒரு விருந்துக்கே போகிறோம் அப்படின்றோம்னா எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஜனமாக வராங்க போகிறாங்க, எல்லாம் ஆட்டோவில் தான் வராங்க போகிறாங்க. சரி ஒரு ஆட்டோவையே நம்ம எடுத்து ஓட்டக்கூடாது, நார்மலாக சும்மா திங்க் பண்ண ஒரு 12 o'clock முடிஞ்சது பிஸ்னஸ். அதுக்கப்புறம் நம்ம ஏன் தனியாக எதுவும் செய்யக்கூடாது, ஒரு ஆள் வேலைக்கு இல்லாமல் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சதுக்கு ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரோல் ஆட்டோ வாங்கி ஆரம்பிச்சது. அது அப்படியே சக்ஸஸ் ஆகி இப்போ கிடைக்கிற சில மணி துளிகளை கூட வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாம். இப்போ இந்த நிறையா போட்டிகள் இருக்கும், ஒரு பிஸ்னஸ்னாலே நிறைய போட்டி. இப்போ இந்த கோழிகளை பிஸ்னஸ்லேயே சில போட்டிகள் இருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? மக்களுக்கு என்ன மாதிரியான ஆஃபர் கொடுக்குறீங்க, எப்படி தரமாக? நாங்கள் கடை திறந்து 25 வருஷம் ஆகுது. ஆனால் இதுவரையும் நாங்கள் ஃபஸ்ட்டு கடை திறக்கும் போது வெறும் முதலீடே இந்த பாப் சொல்லியிருக்காங்க 500 ரூபா வச்சு தான் கடையை திறந்தோம். அப்போ கூட கத்தி ஒரு ஆள் கொடுத்தாங்க, கட்டை மட்டும் ரேட்டுக்கு வாங்கணும், இடம் கிடைக்கல, கடை கிடைக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட வீட்டு திண்ணிலே வச்சுருந்தாங்க. அது மாதிரிலாம் முதல்லாம் கம்மியாக கொடுத்து ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க முயற்சியை கொண்டு படிப்படியாக முன்னேறி ஒரு கடை எடுத்து வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி கடை கொடுத்து இது பண்ணாங்க. ஆஃபருங்கலாம் பெருசாக நாங்கள் எதுவும் கொடுத்ததில்லை. ஃபஸ்ட்டு ஆனால் இந்த ஊருக்கு வந்து அறிமுகப்படுத்தி உரிச்சி கோழி அறிமுகப்படுத்தினாங்க. இதுவரை யாரும் உரிச்சி பண்ணது கிடையாது. எல்லாமே 25 years முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கின்னாக தான் வச்சுருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் கோழி ஸ்கின்னாக தான் இருக்கும். எங்கள் டேடி மட்டும் தான் ஃபஸ்ட்டு வந்து உரிச்சி அறிமுகப்படுத்தினாங்க. ரேட்டு மற்ற கடையை விட 20 ரூபா கூட தான் இருக்கும், ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். ஜனங்க நம்பி வந்து வாங்குவாங்க. இடையில இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சுத்தமாக இருக்கும். நம்பி சொன்னாங்கன்னா அவங்க ஜனங்களை விரும்புகிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்கும். இந்த டேஸ்ட் தான் வேணும், இந்த பீஸ் தான் வேணும்னு ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா போதும், அடுத்த தடவை ஃபோன் பண்ணாங்க அதே தெரியும் அவங்க வீட்டுக்கு போய் சேரும், சீக்கிரமாக போய் சேரும், குயிக் டெலிவரி. இப்போ இந்த பிடிச்ச கோழியை அறிமுகப்படுத்துறது உங்கள்? ஆமாம். இப்போ இந்த பரவா சொல்கிறாங்க இந்த பிராய்லர் கோழி வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்லாம் ஒரு மாதிரியான ஒரு பேச்சு நிலவுது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவோம்? அது காலங்காலமாக எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பிராய்லர் கோழியில் அந்த மாதிரி கிடையாது, ப்ரோட்டீன் தான் நமக்கு இருக்குது தவிர அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா இப்போ வீட்டு கோழி, வெயிலில் வளர்க்குற கோழி, இந்த இவ்வளோ சரௌண்டிங்கில் இருந்து வளர்க்குற கோழி, அதுக்கெல்லாம் வந்து ஹைஜீனிக்கு. பிராய்லர் கோழி இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க. ஒரு கோழி ஒரு பொருள் சீக்காகி தான் நம்ம சாப்பிடக்கூடாது. அது சீக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த்தி தான். இப்போ பிராய்லரை சொல்கிறாங்க அது காடை இருக்குது எல்லாமே இருக்குன்னா அதுக்கான இது ப்ரோட்டீன் மட்டும்தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது மோஸ்ட்லி இப்போ பார்த்தா எல்லாமே சில்ட்ரன்ஸுக்கு பெரியவங்க வரையும் அதுதான் சாப்பிட்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க சின்ன பசங்களாம் லேடிஸ்லாம் சின்ன பொண்ணுங்களாம் சீக்கிரம் வயசுக்கு வந்துருக்கு பிராய்லர் கோழி சாப்பிட்டு. இந்த காலத்தில் வயசுக்கு வரமாட்டாங்கன்னு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது பிராய்லர்லாம் எல்லாமே பெர்ஃபெக்ட் தான். இப்போ ஒரு தகப்பனாருடைய உதவியால் சில வருடங்கள் அவர் உங்களுக்கு உதவி பண்ணிப்பார்.
அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் அந்த பிஸ்னஸ் எப்படி மேற்கொண்டு டெவலப் பண்ணுற ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது இப்போ நம்ம டெய்லி எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 25 இயர்ஸாகவே ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தான் இப்போ நான் 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒர்க் ஸ்பீடாக கரெக்டாக ப்ராப்பராக போயிட்டு இருந்தாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு இருந்தது 300 கஸ்டமர்னா இப்போ ஒரு 1000 கஸ்டமர் கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 100 ஃபோன் வந்துடும், வெள்ளிக்கிழமெல்லாம் ஆச்சுன்னா ஒரு 200 ஃபோன் வந்துடும். அதுதான் நம்மளோட வளர்ச்சி. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இந்த பிஸ்னஸ் உள்ள வந்துருக்கீங்க, லைக் பண்ணிருக்கீங்க. ஆனால் எப்பயாவது நீங்கள் ஒரு தாட் நினச்சிருக்கா, ஏன் இந்த பிஸ்னஸ் நம்ம வந்தோம் அப்படி ரத்தக்கரையோட ஒரு அட்மிஷன் நினைக்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு தாட் வரும், வராமல் இல்லை, எல்லாருக்கும் வர மாதிரி தான் வரும். ஏன்னா இப்போ நம்ம போய் நம்ம ஊரை பொறுத்தவரை எல்லா பசங்களும் ஃபாரின்லேருந்து போயிட்டு வந்து நல்லா டீசெண்டாக வர்றது, நல்லா பைக்கு காரு இதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஏஜில் வந்துருக்கு. ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம கூட இருந்து எப்படி இப்போ நம்ம ஃபாதர் நம்ம கூடயே இருந்து நம்மளை வளர்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்கணும். அதுக்காக இப்போ நம்ம எடுத்த முடிவு தான் கரெக்டு இப்போ தோணும். அப்போதைக்கு நம்மளுக்கு சரி அவங்களாம் இவ்வளோ இதாக வளர்ந்துருக்காங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க வராங்கன்னு ஆசையெல்லாம் எனக்கும் இருந்துச்சு தான். போக போக அப்படியே இதுதான் இப்போ பெஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போவே ரொம்ப பேர் ஃபாரினில் உள்ள பசங்களும் எனக்கே ஃபோன் பண்ணி நீ இருக்கிறது தான் கரெக்டு, நீ இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த ஏஜில் வந்து சகிச்சுக்கிட்டு இருந்ததுனால இப்போ நீங்கள் நினைச்சா ஃபாரின் டூர் ஒரு சுற்றி பார்த்து கூட வரலாம், ஒரு டூர் கூட வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை. ஆனால் இப்போ தான் என்னால் முடியாது. அந்த நேரத்தில் கூட செஞ்சுருக்கலாம், இப்போ ஒரு இன்ச்சு கூட நவர முடியும். ஏன்னா காலையில் ஆனால் நம்ம தான் பார்த்தோம், நம்ம இல்லாமல் செய்ய முடியாது. தம்பி இருக்காப்புல நம்ம ஹெல்ப்புக்கு, இருந்தாலும் நம்ம நிற்கிற மாதிரி வராது. நம்ம தான் ஃபுல்லாக கட்டிங்கு எல்லாமே யாருக்கு எப்படி கொடுக்கணும் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், என்னை விட்டால் ஃபாதருக்கு தெரியும். அவங்க இப்போ ஹெல்த் கொஞ்சம் அன்கன்சியஸ்னால இப்போ கறி வெட்டுறதில்லை, பட் கடைக்கு வருவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறது உங்கள் மனசில் தோணுது இயல்பான ஒன்று தான். ஆனால் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்குக்கு தக்கன தானே நம்ம எங்கே ஆகும். ஆமாம், அதை தெரிஞ்சுக்கிட்டதால தான் இப்போ நீங்கள் இந்த நம்பிக்கை இன்னும் நீங்கள் டெவலப் ஆகும். இப்போ அந்த கேப்ஸ் இப்போ டெவலப் பண்ணுறதுக்கான ஐடியா மேற்கொண்டு அதுவும் போயிட்டு தான் இருக்குது. இப்போது அது ஆரம்பித்தது 2012 ஒரு ஆட்டோவில் ஆரம்பிச்சது. இப்போது அப்படி இப்படின்னு ஆட்டோவில் ஒரு 5 ஆட்டோ இருக்குது, காரில் ஒரு 5 கார் இருக்குது. எல்லாமே மொத்தம் ஓவராலாக அதில் ஒரு 10 கேப்ஸில் ஒரு 10, கடையில் ஒரு 3 பேர், மொத்தம் 13 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு, எல்லாமே டெவலப்டாக தான் இருக்கும். இதுவரை எதுவும் பின்தங்கலை. இப்போ நிறைய பேர் நான் அந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க, அதாவது படித்து முடிச்சுட்டு படிப்புக்கு வேலை தான் வேணும்னு சொல்லி நேரத்தையும் போது இப்படி வீண் அடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டர், நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணி ஒரு நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி வேலை தேடி பொழுது கழிக்கிற இளைஞர்கள், பொழுது வீண் அடிக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அறிவு இருக்கும்? அதாவது இப்போ எப்படி சொல்லணும்னா நம்ம பேரண்ட்ஸோட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தாலே நமக்கு அது தானாக வந்துடும். இந்த வீணடிக்கக்கூடிய இதே ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட அதில் 2 ரூபா செலவு எடுத்துட்டு மீதி கொடுக்க தான் தோணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ பேரண்ட்ஸ் இப்போ ஃபாதர் தனியாக நின்று ஒரு 10 பெட்டி தூக்கிட்டு போய் அங்கே அடுக்கிறாருன்னா அதை நான் பார்த்தேன்னா 2 பெட்டி தூக்கிட்டு போய் என்னால் அடுக்க முடியும், மீதி 8 அவர் அடுக்கணும். இப்போ ஃபாதர் எல்லாம் வெளிநாட்டில் இருந்துட்டாங்கன்னா அவங்களே ஒரே வேலையை செஞ்சு அந்த பேரண்ட்ஸோட கஷ்டம் பசங்களுக்கு தெரியறது கிடையாது. காசை மட்டும் அனுப்புகிறாங்க கொள்கிறாங்க, அந்த என்ன கஷ்டப்படுறாங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு தடவை நம்ம என்ன செஞ்சாலும் இது மூலயமா வந்த பணம், இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இது இப்படி தான் செலவு பண்ணணும், அப்படி தான் செலவு பண்ணணும் நம்ம சொல்லி கொடுக்குறது தான் இருக்குது பசங்களுக்கு. அதனால இப்போ கிடைக்கிற வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு அது மட்டும் சொல்லலை, என்ன டைமிங் எதுக்கு இருக்கோ இது செஞ்சால் 10 ரூபா கிடைக்கிதுன்னா செஞ்சிடணும். 10 ரூபாயும் காசு தான். இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பேங்க் அப்படின்னா வெளியிலேருந்து இருக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் சொந்தமாகவே பண்ணுறீங்க செய்யணும்னா அதிகம் கொஞ்சம் டைம் இன்னும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கே காலையில் 7க்கு ஆரம்பிக்கிறது நைட்டு 9 வரையும் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா கேப்ஸு சிக்கனு 12 மணியோட க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு லஞ்சை முடிச்சுட்டு திருப்பி இந்த கேப்ஸில் இறங்கிட்டோம்னா நைட்டு 9:30 10 மணி ஆகிடுது. இதுக்கு அடுத்து நம்ம அது செய்யணும்னா சொந்தமாக செய்கிறதுக்கு நம்ம மிட் நைட்டில் கண்முழிச்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம கண்முழிச்சு போனோம்னா நம்ம ஃபுல்லாக டோட்டலாக நம்ம ஹெல்த்து பார்க்க முடியாமல் போயிடும். அதுக்காக நம்ம ஓகே இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருந்தால் நம்ம அதை ஸ்டாண்டர்டாக அதை செஞ்சிடலாம். அதையே பார்த்து இதையும் பண்ணணும்னா சப்போர்ட் இல்லை, ஆள் சப்போர்ட் இல்லாதனால நம்ம செய்ய முடியும். வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அதுக்கு உள்ளது என்ன கிடைக்குதோ ஓகே பெர்ஃபெக்ட், நம்ம இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணால் போதும். டோட்டலி கறிக்கடையில் நார்மலாக 3 பேர் இருக்காங்க டெய்லி.
வெள்ளிக்கிழமை மட்டும் 7 பேர் 6 பேர் வருவாங்க. ஸோ டெலிவரி பண்ணுறதுக்குலாம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர், வெள்ளிக்கிழமை 6 பேர். அது இல்லாமல் கேப்ஸுக்கு ஆட்டோக்கு 5 பேர், காருக்கு 5 பேர், மொத்தம் ஆவரேஜாக 13 பேர். படிச்சு முடிச்சுட்டு இந்த படிப்புக்கு ஏற்ற வேலை தான் வேணும்னு அலைஞ்சிட்டு இல்லாமல் ஒரு தொழிலில் இறங்கி ஒரு 13 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இன்னும் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகி ஒரு நல்ல நினைக்கிறது இன்னும் பல பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நம்பிக்கை சார்பாக வாழ்த்து.